ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு புது ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே ஃபீவர், கோல்டு இதெல்லாம் வர்றது நார்மல். பட் அந்த சமயத்தில் நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் பால் குடிக்கலான்னு பார்த்தா அந்த சமயத்தில் நம்ம பாலும் குடிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறதுன்னு யோசித்தோம்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அப்புறம் இதில் சுக்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹீலிங் ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது தான், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு உரல் எடுத்துக்கோங்க, குட்டி உரல். இதில் தேவையான அளவு சுக்கு, இந்த மாதிரி சின்ன பீஸ் சுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, அப்புறம் 3 ஏலக்காய். இதுதான் நம்மளுக்கு 3 பொருள் தான் ரொம்ப ரொம்ப தேவை. இதை எல்லாமே நல்லா பவுட்ராக இடிச்சிடுங்க. நீங்கள் இதை சப்போஸ் மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பவுட்ராக ஆகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி உரல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஏலக்காயோட தோல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதை எடுத்து கீழே போட்டிருக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பவுட்ரை நல்லா ரெடி பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சுக்கு, மிளகு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பவுடராக்கி எடுத்துக்கிடுவோம். பார்த்திங்கன்னா நல்ல பவுட்ராகணும். அது வரைக்கும் ரொம்ப நேரம் இந்த மாதிரி பவுடருக்கு நீங்கள் இடிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த பவுட்ராகும். ஸோ அவ்வளோதான். இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அரிசி மாவுக்கு ஒரு 5 கிளாஸ் அளவு இந்த ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்பலாம் செய்ய வேணாம். 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வார்ம் வாட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதே இது நார்மல் பச்சை தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா மாவு சரியாக மிக்ஸ் ஆகாது. அங்கங்கே கெட்டி கெட்டியாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் ஆகணும்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நிறையா தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் பத்தாட்டினா பழையபடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியே விழுகாமல் நல்லா மில்க் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இனிமேல் தான் ட்ரிங்க்ஸ் செய்ய போகிறோம். இந்த ஹீலிங் ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மேபி உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம். ஆனால் இப்போதைக்கு கரெக்டாக 4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கரெக்டாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே. 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய். இப்போ நல்லா தண்ணியும் எண்ணெயும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு பவுட்ரு பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுட்ரை சேர்த்துக்கோங்க. இந்த பவுடரில் தான் சுக்கு, மிளகு, ஏலக்காய் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டு. ஏன்னா அதை நம்ம ஸ்வீட்னஸை கொஞ்சம் ஈக்குவல் பண்ணும். ஸோ அதனால் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து கலர் மாறிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு. இதை நம்ம கஷாயம் இதை அப்படியே கஷாயம் செஞ்சு கொடுத்தோன்னா சின்ன பிள்ளைங்க யாருமே குடிக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலான்ட்டு தான் ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல அரிசி மாவு, அதையும் இதை ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு எல்லா அரிசி மாவையும் ஊற்றிடாதீங்க. கரைச்சி வச்சுருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ நீங்கள் தண்ணியில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ கெட்டியே வர விட்டுறாதீங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுலில் மிச்சம் இருக்குதுல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். பார்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறனால ரொம்ப கெட்டியாயிரும். கெட்டி மட்டும் சேர விட்டுறாதீங்க.
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம். இதுவும் வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உண்மையிலே எல்லா குழந்தைகளுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, நம்மளும் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதை கெட்டிப்படாமல் மட்டும் அப்பப்போ நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணி வந்து நம்மளுக்கு பத்தாது. நம்ம தண்ணி வந்து அப்புறம் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து ஜாகரி, அதாவது வந்து மண்டவளம் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக 5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மண்டவளம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து பாகு எடுத்து ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணனாலும் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து இதுவே வந்து ஹீட்டாக இருக்குல்ல, ஸோ அதனால் நம்மளுக்கு பாகெல்லாம் எடுத்து ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. மண்டவளத்தை வந்து இதிலே போட்டு கிண்டிடுங்க. கொஞ்சம் லேட்டாகும் மண்டவளம் எல்லாமே வந்து கரையிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ மண்டவளமும் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இனிமேல் தான் வந்து நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா, இது வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். இப்போ கெட்டியாக இருக்குது, அதனால் வந்து நம்ம தண்ணி வந்து இனிமேல் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்த்திங்கனாலே தெரியும் மண்டவள கலர் வந்து அந்த அளவுக்கே வந்து இந்த ட்ரிங்க்ஸ் கலர் வந்து மாறி இருக்கும். அவ்வளோதான். கெட்டி மட்டும் படாமல் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து ஓரளவு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு லிக்யூட் வந்து ரொம்ப வேணும் அப்படின்னா நல்லா தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லை ஓரளவு ஓகே கரெக்டான அளவில் இருக்கட்டும் அப்படின்னா ஒரு கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். ரொம்ப லிக்யூடாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவு வந்து நம்ம வந்து ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற அளவு இருந்தாலே ஓகே. ஸோ அதனால் கரெக்டாக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுங்கள். பார்த்திங்கனாலே தெரியும் கரெக்டான லிக்யூட் அளவில் தான் இருக்குது. ஸோ ஓகே, இந்த அளவு ஓகே. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சூப்பராக ட்ரிங்க்ஸ் ஆக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் வந்து துருகி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மிக்சியில் வந்து ஒரு சுற்றிருங்க. அவ்வளோதான். இப்போ இதுவும் சேர்த்தோடனே வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இதையே வந்து கெட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அவ்வளோதான். சூப்பரான ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. பட் இதுவும் வந்து இன்னும் நல்லா கொதிக்கணும். ஸோ அதனால் இப்போ வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்பலாம் அடியே பிடிக்காது. சும்மா ஆனால் கிண்டுனிங்கன்னா அந்த கெட்டியெல்லாம் சேராமல் இருக்கும். நல்ல லிக்யூடாக இருக்கிறனால இப்போதைக்கு கெட்டியும் படாது. நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுட சுட குடிச்சிங்கன்னா தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக ஒருக்க நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. லைட்டாக அந்த மாதிரி பபுள்ஸாக வருது. ஸோ நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக அந்த மாதிரி ஒருக்க மிக்ஸ் பண்ணிடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்ட்டுருக்கிறப்ப இதை குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கே வந்து உடம்பு சரியில்லை. அதனால தான் இந்த ட்ரிங்க்ஸே வந்து நான் ரெடி பண்ணினேன். இப்போ கஷாயம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைகளாக ஈஸியாக வேணான்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிளாஸ் வாங்கி குடிப்பாங்க. அவ்வளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கே வந்து வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிடும். ஒரு கிளாஸ் அளவு குடித்தாலே போதும். அவ்வளவு டேஸ்ட்டும் வேறு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம மண்டவளம், சுக்கு, அப்புறம் ஏலக்காய், மிளகு இது எல்லாமே சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃபீவராக இருக்கிறப்ப கூட இதெல்லாம் கொடுக்கலாம். அவங்களுக்குலாம் ஒரு எனர்ஜி தான். அதனால் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், சூப்பரான ட்ரிங்க்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் மாற்றிருங்க. மாற்றி எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது ஃபீவர் அப்போ மட்டும்தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு குடிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கும்னா, நீங்கள் பருத்திப்பால் குடிச்சிருப்பீங்களா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பருத்திப்பாலே இல்லாமல் நம்ம ஈஸியாக பருத்திப்பாலோ டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வீட்டிலே இந்த ரெசிபி வந்து செஞ்சிடலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு ரெசிபி. இதை வந்து கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.